கிணத்துல போய் தண்ணி மூண்டுவா, நம்ம பரிகார பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கோமதிங்கிறவங்கள போக சொல்லியிருக்காங்க. இவரு பின்னாடியே போயிருக்கிறாரு. கோமதிங்கிறவங்க கயிறு கட்டி கிணத்துல தண்ணி இழுத்துருக்காங்க. கரெக்டா அந்த டேரம் பத்தி இவர் பின்னாடி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டு ஒரு எஸ்கேப் இருந்து கூட வந்து இறந்துச்சா உயிரோடு கூட பாக்கல, அப்படியே ஓடிட்டாரு. அப்படியே ஓடி போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. உடனே அந்த அம்மா தண்ணிக்குள்ள இருந்து தத்தளிச்சுக்கிட்டு கூச்சல் போட, என்னை காப்பாத்துங்கன்னு. அந்த நைட் நேரம் இல்லையா, அமைதியா இருக்கும். அவங்க அக்கம் பக்கத்துல சவுண்ட் அதிகமா கேட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா லேடி சவுண்ட் மட்டும் தனியா கேட்குதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல காப்பாத்தி நேரம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க, தருமபுரி ஜிஹெச்சு. அங்க போய் பார்த்ததுலதான் இந்த போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சதுலதான் இந்த மாதிரி ராஜாராம்ங்கிறவர் வந்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, குழம்பீச்சல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்பா எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இல்ல இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழ்றதுனால சில பேர்த்துக்கு நிறைய இந்த மாதிரி தோணுது மாட்டேன் இருக்குது.